பிதாவே, முதலும் முடிமானவரே, எங்கள் இரக்கத்தின் தெய்வமே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருபவர்களான எங்கள் நேசத்தந்தையே, நேற்றும் என்றென்றும் மாறாதவரே, உம் பாதம் பணிந்து உம்மை ஆராதிக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல இரவை குறித்து விடைப்பாறு செய்தீர். காலை எழுந்து மீண்டும் ஒரு புதிய நாளை பார்ப்பதற்கு தெய்வீக வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய சிப்பா பிதாவை போற்றுகின்றோம், கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம் திருமணம் வழியாக எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: நான் உங்களை ஒருபோதும் பெருமையாய் விட மாட்டேன். நான் நிறைவுள்ளவராய் இருப்பது போல உங்கள் வாழ்வை நான் நிறைவுபடுத்துவேன், பூரணமாக்குவேன், சம்பூர்ணமாக்குவேன். கணேசப்பா பிதாவே, ஒன்றை மட்டும் நீர் அதிகமாக எங்களை விரும்புகின்றேன். நாங்கள் அதிக பற்றுதலோடும் விசுவாசத்தோடும் உம்மோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
மகிழ்ச்சி விழாமல் வாழ ஆசிக்கின்றேன். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகிறேன். செய்தி வாசகத்திலே வெகு தொலைவில் இருந்த சீடர்களை இயேசு கிறிஸ்து மீண்டும் சந்திப்பதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக துரோகம் செய்து நம்பிக்கை விசுவாசத்தை இழந்து பதட்ட நிலையை தத்துவத்தை கொண்டிருந்த தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை மீண்டும் அவர் சந்தித்து அவர்களை நிறைவுபடுத்தியது மட்டுமன்று அவர்கள் இதுவரை நம்பி வாழ்ந்த திறமையை மீண்டும் புதுப்பிக்க செய்தேன். மீண்டும் தன்னுடைய பணிவாழ்வு வழியாக தன்னுடைய தொழிலிலே அதிகமான முன்னேற்றத்தை பார்க்க செய்தேன். ஏராளமான ஒரு பிடிப்பை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும் போது இதைதான் செய்து வருகின்றேன். ஆகினால் தொடர்ந்து உண்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இதோ மீனவர் பலரை அனுப்புகின்றேன், அவர்களை பிடிப்பார்கள் என்று இதையே வாக்கினபடியாக திருத்துரைத்த இங்கிலீஷ் பிதாவை உன் திருமகன் மீனவர்களை பார்த்து என் பின்னே பாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக மாற்றுவேன் என்று கூறி இடைவிடாமல் அவர்களுக்கு அழைப்பினை கொடுத்த இவருடைய நல்ல தந்தையை திருமகன்படியாக உண்மை போற்றுகின்றோம். நல்லவரான இயேசுவே, இரவோ பகலோ, மழையோ பனியோ, வெயிலோ குளிரோ, பசியோ தாகமோ, இதுவாயினும் உயிருக்கும் பயப்படாமல் வெற்றி தொழில் புரியும் மீனவர்களை தேர்ந்தெடுத்த வழியாக இத்தகையவரே உம் ஊழியத்தை செய்ய முடியும் என்று முன்னுணர்த்தினீரே. உம் ஞானமுள்ள தீர்க்க தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீதியுடைய இயேசுவே, 2000 ஆண்டுகளுக்கு நபரை மட்டுமன்று இன்று எங்களை நீர் அழைக்கின்றீர். உமக்கு சாட்சிகளாக வாழ நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வை நிறைவாழ்வை மக்களோடு அள்ளி அள்ளி கொடுத்து மகிழ்ந்து வாழ எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். நீ செய்த அற்புத உதவிக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகளை உன்பால் அழைக்கின்றேன். இன்று காலை பெரும்பாலும் இந்த சிறு பிள்ளைகள் முதலில் நாங்கள் இறைவனோடு செலவழிப்போம், பிறகு நாங்கள் விளையாடுவோம் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதை காணும்போது ஆன்மீகத்தை எவ்வளவு அழகாக அவர்களில் அதிகரித்திருக்கிறேன் என்பதை நான் உணர்கின்றோம். தொடர்ந்து இந்த சிறு பிள்ளைகளை எல்லா சிறு குழந்தைகளையும் ஆசிரியர்களும் எத்தீங்கும் அவளை தொடாமல் நோயின்றி அவளை விட்டு நீங்கும்படி செய்தவர்கள் இயேசுவை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாம் சொல்ல வேண்டியதில் வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. பாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாதையை போற்றி ஆதரியுங்கள்.
நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பார்க்கலாதவரை போற்றியார் வரிப்போம். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. ஏனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், மலைகள் முழுமுடிகளும் அவருக்கு உரிய, கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலகத்திலே அவருடைய கைகளே உருவாகின. அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுதிடுவோம். நம்மை குருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மீட்சின் மக்கள், நாம் அவர் கேள்வி காக்கும் ஆடுகள். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம் அது மெலிவாகிலும் காலை நிலத்தில் மாசாகிலும் செய்தது போலே உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என் சோதனைக்கு உட்படுத்தினர். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. 40 ஆண்டுகளவாய் இந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்று உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழித்து இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. தூய கிறிஸ்தாவியானவரே, எகிப்து நாட்டில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களை மோசே மட்டுமன்று நீதான் அதிகமாக அவர்களை வழிநடத்தி சென்றீர். காரணம், இந்த மக்கள் ஆவியிலும் உண்மையிலும் இந்த மக்கள் உண்மையான தேவனை வழிபட வேண்டும் என்பதற்காகவே நீர் அவர்களை வழிநடத்தி சென்றீர். தீ சூடாக நின்றது நீர்தான். மேகமாய் அவர்கள் மத்தியில் நின்றதும் நீர்தான். தந்தை மகன் தூயாவை நீங்கள் அன்றே அருமையான அற்புதமான விதத்தில் வடிவிலும் ஒரு சமூகமாக அவர்களை அழைத்து சென்றேன். இன்று எங்களையும் தந்தை மகன் தூயாக நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக தொடர்ந்து உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கொள்கிறோம். கடவுளின் நற்செல்வம் எத்துணை மிகுதியானது என சொல்லி பிரமிக்கிறார் அவருடையார். அதோடு மட்டுமல்ல, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியால் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்கிறார். வல்லரார் கூட உண்பவனே எனினும் உடுப்பனே எனினும் உலகாரை நம்பினேன், எனது நண்பனே நலஞ்சார், கண்களே உன்னையே நம்பினேன், கைகிறேன் எனையே என்று இறைவனில் முற்றிலும் சரணடைந்து வாழ்வே சிறந்ததென அறிவுறுத்துகின்றார். பாருங்கள், அவரை தேடி வந்த நாமும் நம்மை செல்வராக வல்லவரான அவரை தொடர்ந்து ஆராதித்து நம் உள்ளத்தில் வரவேற்போம். உங்கள் பதில், என் உள்ளம் வாரும் இயேசுவே, இருள் நீக்கும் இரக்கத்தை
உண்மையின் திருவுருவான இரக்கத்தின் இறைவா, நீதியின் சுடரான இரக்கத்தின் இறைவா, பாவத்தை வென்றவரான இரக்கத்தின் இறைவா, அறவையை அடித்தவரான இரக்கத்தின் இறைவா, சாவை கடந்தவரான இரக்கத்தின் இறைவா, இசைக்கும் ஒளியாய் சென்றவரான இரக்கத்தின் இறைவா, மரணத்தை கூட்டுபவரான இரக்கத்தின் இறைவா, இணையாய் வரும் இறைவா, பாதை தெரிவிக்கும் இரக்கத்தின் இறைவா, முன் செல்லும் இரக்கத்தின் இறைவா, மீண்டும் தீண்டாது காக்கும் இரக்கத்தின் இறைவா, துன்பங்களை காண்பவரான இரக்கத்தின் இறைவா, சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் இரக்கத்தின் இறைவா, கண்ணீரை துடைக்கும் இரக்கத்தின் இறைவா, நேரமும் தேடும் இரக்கத்தின் இறைவா, தோல்வியை சுமக்கும் இரக்கத்தின் இறைவா, குறைகளை பொறுக்கும் இரக்கத்தின் இறைவா, குறைகளை தீர்க்கும் இரக்கத்தின் இறைவா, ஆவியானவரே அன்பினாலே Heavenly Father, we surrender and pray for the souls of all our dear departed, especially our ancestors who lived without acknowledging and worshipping you and died without repentance. Yes, Abba Father, this is the prayer of penance for healing of the family tree. Lord Jesus, our Savior, we repent and ask pardon for having never prayed for them and for the present generation under the
influence of sin, sickness, and every kind of bondage. Kindly accept us as the representative of all branches of our family's tree, both living and the dead. We repent and beg forgiveness for all our sins and those of our ancestors, for violating your commandments by murder, immorality, abortion, idol worship, witchcraft, superstition, sin of omission and commission. Have mercy on all of them. Forgive them their sins and grant them eternal rest. If any one of our ancestors or family members have left this world without final repentance, we ask your pardon and implore you to forgive their sins. Wash them, cleanse them in unto your precious blood, and give eternal rest to them. Lord Jesus Christ, deliver all the living family members from all bondages and sickness and purify them with your precious blood. We thank you and praise you for the salvation and victory you have earned for us through your death and resurrection. Give us the grace to experience your love and protection. We proclaim you as our Lord and Savior. We praise you, Jesus. We love you, Jesus. We honor and glorify your name, O Jesus. Almighty living Abba Father, we thank you for your enduring love. You came into the world to set us free from the power of darkness. You enabled your Son to embrace violent death on the cross, to pay the penalty on our behalf. Jesus, you suffered the scourging at the pillar, taking the sickness of humanity upon your own flesh, so that we could be healed. We come before you now to place all our sins upon your cross and ask for your precious blood to wash them clean. We place the penalty for our sinfulness, for all our sicknesses, diseases, and infirmities upon your cross, and for the sake of your sorrowful passion, we ask to be set free. We accept your sacrifice and receive your gift of reconciliation. We confess your Lordship over every aspect of our life, heart, mind, body, soul, and spirit. Through the power of your cross, Lord Jesus Christ, we now resist all forms of sin, sickness, infections, and diseases. We say to all forms of sicknesses and diseases caused by our own disobedience that you are not God's good and perfect will for our life, and we enforce the power of the cross upon you right now. By the shedding blood of the Lord Jesus Christ of Nazareth. Abba Father, in your precious name, we command all forms of sickness and diseases to leave our presence immediately. Jesus bore our infirmities. He was wounded for our transgression. By his stripes we have been healed. No sickness, no pain, no death, no fear, no addiction shall ever, Lord, reign on us. The penalty is being paid fully. We have been ransomed and redeemed, sanctified, and set free by your wounds
and through every precious drop of blood. Heal us, Jesus, heal us. இரக்கத்தின் பாமாலே நித்தியபிதாவே, மகானவரே, கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமான மற்றும் தெய்வீக எங்கள் பாவங்களும் எங்களுடைய பாவங்களும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாவியாலே எங்கள் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, நீங்கள் மீது மனித உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, நீங்கள் மீது மனித உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, நீங்கள் மீது மனித உலகின் மீதும் இரக்கமாயிரும். You died, Jesus. You are the source of life, flowed out the source, and the ocean of mercy opened up to the whole world. O fountain of life, immeasurable divine mercy, cover the whole world and empty yourself out upon us. O blood water, as a fountain of mercy for us, we trust in you. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Amen. King of mercy, have mercy on us. Jesus, King of mercy, have mercy on us. Jesus, King of mercy, have mercy on us. Honor and glory and praise to you, God, and Almighty Father, we adore you, we adore you, we adore you, we adore you. Eternal and mighty Father, you are our providence, you are our great lion, you are our riches, you are our wealth. Heavenly God, mighty Father, we adore you, we adore you, we adore you, we adore you. Heavenly God, mighty Father, you are the Holy Eucharistic Lord Jesus Christ of God. We adore you, we adore you, we adore you, we adore you, Lord Jesus Christ of God. You are the real thanksgiving for the creation of the Father. We adore you, we adore you, we adore you, we adore you, Lord Jesus Christ of God. You are the real thanksgiving for the incarnation, redemption. I adore you, adore you, adore you, adore you, Holy Eucharistic Lord Jesus Christ of God. You are the real thanksgiving for sanctification of the Holy Spirit. We adore you, adore you, adore you, adore you, Lord Jesus Christ of God. All the glory and praise to you, Holy Spirit of God. You are the grace of feeding. You are the grace of prophets of the word of God. We adore you, adore you, adore you, adore you, Holy Spirit of God. We adore you, adore you, adore you, adore you, Holy Spirit of God. அன்றிதானே கேடுகள் கொடுக்கப்படும், கேடுகள் தங்களில் தட்டுகள் திறக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மட்டுமன்று, நாங்கள் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அருமையான கற்றுக் கொடுத்தி ஆகலாம் நம்பிக்கை வைத்து
திருப்பேரி எங்கள் ஜெபங்களை சமர்ப்பிக்கின்றோம். தெய்வீக நாயகனே இறைவா, எங்களை என்றும் நல்வழி நடத்தும் எம் திரு அவை, அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் அனைவரும் சுகமளிக்கும் உமது இறை வார்த்தையால் இந்த கொரோனா தொற்று நோய் எங்கும் எதிலும் பரவாமல் இருக்க உமது இறை வார்த்தைகளை கொண்டு சுகமளிக்கும் மண்டலங்களாக திகழ எங்களை வழிநடத்த போதுமான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் நல்லவரே இறைவா, எம் நாட்டினை ஆளும் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தொண்டாற்றுபவர்கள் இந்த கொரோனா தொற்று நோய், இந்த கொள்ளை நோய் காலத்திலே பிறரது துன்பங்களில் பங்கு கொள்ளவும், அந்த உள்ளங்களை ஆதரவற்றோருக்கு உதவி செய்ய முன்வரவும், அவர்களுக்கு நல் மனதை தந்து உமது இரக்கத்தால் அவர்களை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதத்தை குணப்படுத்தும் ஆளுமிக்க இறைவா, பாவத்தால், நோய்களால், துன்பங்களால், வேதனையால் மனமொழிந்துள்ள மனிதர்களை சுகமளிக்கும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். உமது வல்லமையால் அனைவரையும் குணப்படுத்தி நல் வாழ்க்கை வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லவையும் தீயவையும் எங்கள் உள்ளத்திலிருந்தே எழுகின்றன என்று கூறிய இறைவா, என் பங்கு என்னும் குடும்பத்தை அவர்களை வழிநடத்தும் பங்கு தந்து பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள், அன்பின் குடும்பங்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உமது அருளால் காத்து மனதிலும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தந்தருள்வேன் என்று படித்தேன் இறைவா. உண்மையிலே விசுவாசம் வைத்து எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசேஷ கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்கு செய்கிறது, நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு தருகிறவர் என்பதை உணர்ந்து மக்கள் எந்நாளும் சாட்சிகளாக வாழ வரவரிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று கிருமியிலிருந்து பாதுகாப்பு பெற ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, நீர் நகரங்கள், ஊர்கள் எல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்று கிருமி பரவும் இந்நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யவாறு உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணரச் செய்திடலும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும் தரமான மருத்துவ உதவிகளால் உடல்நலத்தை தார். ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இந்த இக்கட்டான நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தார். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மறைந்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தார். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிணிப்போக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, எம்மை குணப்படுத்தும், எம்மை குணப்படுத்தும். ஆமென். விசுவாசத்தின்
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தின் நம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுலத்தில் இவற்றின் மறைக்குருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனையிடாத அனுபவிக்க அருள்புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராக இயேசுவை பாதுகாப்பு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு காவலாக நிறைவாக மீன் இருப்பதாக. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவ